இது வந்து ஒரு சகாப்தம்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவரை மாதிரியா அவரை மாதிரியான்னு கேட்குற மாதிரி இல்லாமல், தளபதி விஜய் ஒரு தனி ரகம் அப்படின்றத வந்து ஒரு சகாப்தமாக வந்து அவர் வந்து பதிவு செஞ்சுருக்காரு. வாயில் சும்மா வடை சுடுற வேலைன்னா இன்னையோட முடிஞ்சிச்சு, புரிஞ்சுங்களா? அது வந்து நேற்றே ராஜாமா பண்ணியாச்சு. தமிழ்நாட்டோட தலையெழுத்து மாறிடுச்சு. கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். குவார்ட்டர்ஸ்லேருந்து கொடுக்காம ஒரு டீட்டெயில்ஸை, ஒரு ஃபேக்ட் செக் பண்ணாமல் ஒரு டீட்டெயில்ஸை, ஓகேங்களா? இப்போ திரும்ப அவதூறு எல்லாத்தையும் கிளப்பிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்களுக்குனா வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் ஆஸ் பர் இந்த டைரக்டர் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் ஒரு ரூல்ஸே இருக்குது. ஐ ஹாவ் டு கோ த்ரூ ஆல் திஸ் திங்ஸ் அண்ட் வில் இஷ்யூ நோட்டீஸ் டு தீஸ் பீப்புள். 50,000 கோடி இவங்க வந்து பணம் கொடுத்துருக்காங்க மக்களுக்கு. இவங்களுக்குனா சவுக்கு இப்போ அடிக்கப்படும் பாருங்க. இந்த 5 வருஷம் அடிக்கிற அடியில் அவன் திருந்தணும், இல்லைனா புழலில் போய் உள்ளுக்குள்ள உட்காரணும். இதுதான் வந்து இந்த அரசு நடக்கும். திஸ் இஸ் த கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட். கவர்மெண்ட் வித்தவுட் கரப்ஷன். ஓகே, இதான் டேக்ல என்ன, ஓகேங்களா? கவர்மெண்ட் வித்தவுட் கரப்ஷன். 35% ஓகேங்களா ஓட்டு போட்டிருக்காங்க தாவேக்காக்கு. 35% ரசிகர்களை வந்து மொத்த ரசிகர்கள் விஜய் வச்சிருக்காங்க. ரசிகர்கள் மட்டும் ஒரே நிமிஷம், அதுதான் நான் சொல்றேன். ரசிகர்னு பாத்தீங்கன்னா ஒரு 10% இருப்பாங்களா? அவ்வளவுதானே இருப்பாங்க. மற்றவங்கன்னா யாரு? உங்க அப்பா அம்மா, என் அப்பா அம்மா, என் அண்ணன் தங்கச்சிங்க, உன் அண்ணன் தங்கச்சிங்க எல்லாருமே தான்மா. ஓகே, ஆர் ஃபேமிலி ஒன்லி. இப்போ நம்மளே நம்ம குத்தம் சொல்லிக்குவோமா? இன்னைக்கு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பட்டியலினத்தில் இருக்கவங்களுக்கு பொது தொகுதியில் ஜெயிக்கவே முடியாது. இன்னைக்கு கிறிஸ்டியனு, முஸ்லீமு, பட்டியலினத்தை சேர்ந்தவங்க இவங்க சேர்ந்து மட்டும் மொத்தம் 100 சீட்டு. 2 பிராமணுக்கும் சீட்டு கொடுத்துருக்காரு. 2 பிராமணும் ஜெயிச்சிருக்காங்க. இது என்ன டிஃபரன்ஸ்? எவ்ரிபடி இஸ் இன் த சேம் பிளாட்ஃபார்ம். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்க பேசும்போது கூட வந்துட்டு என்ன இவர் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறாரு, ஆனா அதெல்லாம் நடக்கிற மாதிரி களத்துல தெரியவே இல்லையா அப்படின்னு இருந்தது. ஆனா ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க சொன்னது வந்து நடந்திருக்கு. விஜய் அவர்கள் வின் பண்ணிட்டாரு. ஆனா சிஎம் ஆகிறதுக்கு சில பல வந்துட்டு பிரச்சனைகள் அவருக்கு இருக்கதா செய்து. அவர் வின் பண்ணது எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்லை, ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஓகே, அதாவது இது வந்து ஒரு சகாப்தம்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவரை மாதிரியா அவரை மாதிரியான்னு கேட்குற மாதிரி இல்லாமல், தளபதி விஜய் ஒரு தனி ரகம் அப்படின்றத வந்து ஒரு சகாப்தமாக வந்து அவர் வந்து பதிவு செஞ்சுருக்காரு. இது நாங்கள் எல்லாமே எதிர்பார்த்த வெற்றி தான், ஓகேங்களா? ஏன்னா இந்த முன்னால் இருந்த திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுரிமையே கொடுக்கல. ஆக்சுவலாக எனக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா பெரிய அச்சுறுத்தலே இருந்துச்சு. 4ஆம் தேதி நைட்டு வீட்டில் நீ தூங்க மாட்டடா அப்படின்னாங்க, ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அதே மீறி நம்ம வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம வந்து பேசுகிறோம். இவங்க ஊழல்லாம் நம்ம வந்து வெளிக்கொண்டாடுறோம். இவங்க டாக்குமெண்ட்லாம் நம்ம தூக்கி போடுறோம். ஒரு எம்எல்ஏவும் தோல் உரிச்சோம் அப்படின்றதுனா வந்து பார்த்திங்கன்னா வி ஹேவ் கான்ஃபிடன்ஸ். தட் இஸ் வி ஹேட் கான்ஃபிடன்ஸ் ஆன் பீப்புள், ஓகேங்களா? மக்கள் மேலே தான் வந்து எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்குது. அது ஒற்றை மனிதர் விஜய்க்கே வந்து பார்த்திங்கன்னா 90% வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து மேண்டேட் கொடுத்துட்டாங்க, புரிஞ்சுங்களா? ஸோ அந்த இதை வந்து நம்ம வந்து நான் அதோ உங்கள் சேனல் வழியாக மக்களுக்கு நன்றி சொல்கிறேன், ஓகேங்களா? எல்லாத்துக்கும் நம்ம நன்றி சொல்லணும்ல, மக்களுக்கு நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மாதிரி வாக்குறுதிகளை வந்து அவர் நிறைவேற்றுவார். நல்ல கவர்னன்ஸ், திஸ் கவர்னன்ஸ் வில் பி தட் இஸ் கவர்னன்ஸ் வித்தவுட் கரப்ஷன். ஓகே, கான்ட்ராக்ட் கமிஷன் இல்லாத கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பிரைபரி ஆல் திஸ் திங்ஸ் வில் புட் அ எண்ட் டு எவ்ரி திங். அப்படிங்கும்போது இட் வில் பி குட் கவர்னன்ஸ். ஓகே சார், நீங்கள் வந்து ஒரு திருச்சி கிழக்கோட வாக்காளர். நீங்கள் இப்போ திருச்சி கிழக்கில் வந்துட்டு அவர் ராஜினாமா பண்ண போகிறதா வந்துட்டு சொல்லிட்டாங்க. அங்கே வந்து த்ரிஷா அவர்கள் நிற்க போகிறதா ஒரு பேச்சு ஒன்று போயிட்டு இருந்தது. இப்போ சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து நிற்க போகிறதா ஒரு பேச்சு. யாருன்னு அதை நான் சொன்னதுங்க உங்களுக்கு? இந்த த்ரிஷா நிற்க போகிறாரு. இல்லை, இது யார் சொன்னது உங்களுக்கு? நீங்கள் சொன்ன நியூஸ் மீடியாஸ்ல வந்து போயிட்டு இருக்கு. அதுதான் நான் சொல்கிறேன்ல. இந்த அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸ் போடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் கொடுக்கப்படும். ஓகே, புரிஞ்சுங்களா? அந்த நோட்டீஸ் கொடுத்து பியாண்ட் சம் லிமிட் தேர் இஸ் தேர். ஆக்சுவலாக நான் முன்னாடி வந்து நம்ம தாவேக்காவோட செய்தி தொடர்பாளர் என் பிரதர் ஃபிலிக்ஸோட நம்ம பேசும்போது அவர் சொன்னார், ஃபேக் நியூஸ் இவ்வளோக்குள்ளே போட்டிங்கன்னா யூ கேன் கேன்சல் யுவர் லைசன்ஸ். நான் சொல்கிறேன், இந்த சத்தியம் டிவி
ஓகேங்களா. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அப்பயே வந்து ஃபேக் நியூஸ் போட்டாங்க. அதாவது தமிழ்நாடு பிஷப் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுத்ததா போட்டாங்க. ஓகே. அதை நான் பதிவு செஞ்சேன், நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இப்போ நான் வந்து அவங்க மேலே சத்தியம் டிவி மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஏன்னா தமிழ்நாடு பிஷப் கவுன்சில் கொடுக்கலன்றது எனக்கு தெரியும், புரிஞ்சுங்களா. அதை நான் ஃபோன் அதை வீடியோலையும் சொல்கிறேன், பேர் சொல்லி சொல்கிறோம். இந்த சத்தியம் டிவி லைசன்ஸே வந்து கேன்சல் பண்ணுவோம், புரிஞ்சுங்களா. இது 2வது தப்பு, ஓகேங்களா. யாருக்கு வந்து அதாவது ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து கொடுக்காம ஒரு டீட்டெயில்ஸை, ஒரு ஃபேக்ட் செக் பண்ணாமல் ஒரு டீட்டெயில்ஸை, ஓகேங்களா. இப்போ திரும்ப அவதூறு எல்லாத்தையும் கிளப்பிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இவங்களுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் ஆஸ் பர் இந்த டைரக்டர் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் ஒரு ரூல்ஸே இருக்குது. ஐ ஹாவ் டு கோ த்ரூ ஆல் திஸ் திங்ஸ் அண்ட் வில் இஷ்யூ நோட்டீஸ் டு தீஸ் பீப்புள். ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ தீஸ் சேனல்ஸ் கேன் பி ஷட் டவுன் இட் செல்ஃப். டோன்ட் கிவ் அ ஃபால்ஸ் ப்ரொபகண்டா. அதாவது ஃபேக்ட் செக் பண்ணாமல் ஒரு நியூஸ் போடக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் நியூஸ் போட்டுட்டீங்கன்னா தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் உணர்ந்து நீங்கள் வந்து மறுப்பு தெரிவிக்கணும். 2மே தெரிவிக்கல, வாயை மூடிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது, புரிஞ்சுங்களா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கன்னா யாருமே இந்த மாதிரி இந்த ஃபேக் நியூஸ் போடுறாங்க பார்த்தீங்களா, வித்தவுட் டூயிங் அ ஃபேக்ட் செக், அவங்க மேலே நடவடிக்கை வந்து இந்த அரசு எடுக்கணும்னு சொல்லி நான் அந்த அரசை கேட்டுக்கிறேன். ஓகே சார். இப்போ மக்கள் வந்து நியூஸை பார்த்து தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் நியூஸை பார்த்து தான் மக்கள் நினச்சாங்க. எக்ஸிட் போல் மே 3 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாற்றிட்டு தாங்க இருந்தாங்க, புரிஞ்சுங்களா. இந்த டிபேட் ஷோஸ் நடத்துகிறாங்க, இது நடத்துகிறாங்க. இதில் வந்து என்ன 75% ஆஃப் த டிவிஸ் ஆர் இந்த கண்ட்ரோல் ஆஃப் டிஎம்கே, புரிஞ்சுங்களா. எவ்வளோ நடந்தும் இப்போ மக்கள் வந்து இவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு அரசியல் ஒரு அரசியல் நடந்துருந்துச்சுன்னா இவங்கன்னா வந்து சீன்லேயே இருந்திருக்க மாட்டாங்க. 234 தொகுதியிலே சீன்லேயே இருந்திருக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து விஜய் வந்து எதை நோக்கி போயிட்டுருக்காங்க, திமுக அதிமுக மட்டும் இல்லை, புரிஞ்சுங்களா. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, புரிஞ்சுங்களா, ஜாதி, ஓகேங்களா, எல்லாத்தையும் உடைச்சிட்டார். இந்த 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 வெற்றி வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்கும் கிடச்ச வெற்றி, ஓகேங்களா. இன்றைக்கி மக்கள் இன்றைக்கி எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறதா இருந்தால் ஜாதி பார்த்து தான் கொடுத்துருந்தாங்க எல்லா கட்சியிலையும். விஜய் ஒருத்தர் தான் வந்து ஜாதி பார்க்காம சீட்டு கொடுத்தாரு. எந்த இடத்துல எவன் ஜெயிச்சான் அப்படின்றது வந்து ஜாதியை உடச்சிரு, அது ஒரு அரசியல். எல்லாம் இவங்க பணம் கொடுத்து ஓட்டுக்கு வாங்கினாங்க, புரிஞ்சுங்களா. ₹1 கொடுக்காம 50,000 கோடி இவங்க வந்து பணம் கொடுத்துருக்காங்க மக்களுக்கு. இவங்களுக்குன்னா சவுக்கு இப்போ அடிக்கப்படும் பாருங்கள். இந்த 5 வருஷம் அடிக்கிற அடியில் அவன் திருந்தணும், இல்லைன்னா புழலில் போய் உள்ளுக்குள்ள உட்காரணும். இதுதான் வந்து இந்த அரசு நடக்கும். திஸ் இஸ் த கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், கவர்மெண்ட் வித்தவுட் கரப்ஷன். ஓகே, இதான் டேக்ல என்ன, ஓகேங்களா. கவர்மெண்ட் வித்தவுட் கரப்ஷன், புரிஞ்சுங்களா. இதை வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுவோம், புரிஞ்சுங்களா. கண்டிப்பாக இது வந்து நடக்கும். ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து தாவேக்கா பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்குன்றதுனால இந்த கேள்வியை நான் கேட்குறேன். இப்போ திருச்சி கிழக்கில் யார் தான் நிற்க போகிறேன்? ஏன்னா சகாயம் நிற்கிறாங்கன்னு சொன்னதையும் நீங்கள் வந்து ஒரு திருச்சி கிழக்கு நீங்கள் வந்து அதுதான் நான் சொல்கிறேங்க. திருச்சி கிழக்கு ரிசைன் பண்ண போகிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் யார் சொன்னது? அது நியூஸ்ல எல்லாம் போட்டாங்க சார். இப்போ எங்களுக்கு வருதுன்னா இல்லை, நீங்கள் எந்த நியூஸ் ஏது நியூஸ்ன்னு நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணுங்க. இதுக்கப்புறம் யூ டூ திஸ் ஃபேக்ட் செக் அண்ட் யூ கம் டு அஸ், பிகாஸ் உங்களுக்கு பொறுப்புகள் இருக்குது, புரிஞ்சுங்களா. அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. திருச்சிக்கல் எங்கள் ஒரு தலைமை, அதாவது ஆல் திஸ் நோட்டிஃபிகேஷன் ஹஸ் டு பி கிவன் ஃப்ரம் த பார்ட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ். ஆரோக்கிய சக்தி சொன்னால் அதெல்லாம் நடக்காது, புரிஞ்சுங்களா. பார்ட்டி ஹெட் குவார்ட்டர்ஸில் அவங்க வந்து டிசைட் பண்ணி அவங்க எது சொல்கிறாங்களோ, அவங்க வலைதளத்தில் எது வருதோ, புரிஞ்சுங்களா. இல்லைனா அவங்க எதுவும் பப்ளிக் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்களோ, தென் ஒன்லி யூ கேன் கன்ஃபார்ம் ஆல் திஸ் திங்ஸ், ஓகேங்களா. ரைட் நவ் ஹூ டோல்ட் யூ ஆல் திஸ் திங்ஸ்? இதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த கேள்வியை யார் கேட்க வச்சா, என்ன கேட்க வச்சா, ஃபேக்ட் செக் பண்ணிட்டு வந்து நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்றத வந்து இன்னையிலேருந்து நம்ம திருத்திக்குவோம். ஓகே, லெட் அஸ் நாட் ஸ்பீக் ஆன் நரேட்டிவ்ஸ், லெட் அஸ் ஸ்பீக் ஆன் ஃபேக்ட்ஸ். எனக்கு வந்து ஏன் நான் திருச்சி தொகுதியோட வாக்காளங்க, புரிஞ்சுங்களா. எனக்கு சிஎம் தொகுதியாக இருக்கணும்னு ஆசை இருக்குமா இல்லையா? நான் ஒரு செல்ஃபிஷ் ஃபெலோவா இல்லையா? எல்லாருமே அவனுக்கு செல்ஃபிஷ் தான், புரிஞ்சுங்களா. ஸோ நான் வந்து செல்ஃபிஷ், புரிஞ்சுங்களா. அதனால் திருச்சியில் அவரை வந்து இருக்கணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு லாஜிக்கலாகவும் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரம்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு கேண்டிடேட் இருக்கார். அந்த ஏரியா அந்த பெரம்பூரோட மாவட்ட செயலாளர் வந்து விஜய் அவர்கள் ஸ்டேஜில் சொல்லும் போது இவர் தான் எனக்கு அந்த சீட்டை விட்டு கொடுத்தாருன்னார். அந்த மாதிரி பெருந்தன்மை அவருக்கு. அப்படிங்கும்போது மறுபடியும் அந்த சீட்டை அவருக்கே அவர் விட்டு கொடுப்பாரு, அந்த மாவட்ட செயலாளருக்கே விட்டு கொடுப்பாருன்ற எண்ணம் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு 2 விதத்துலேயும் நான் சொல்கிறேன். ஏன்னா அது மீன் பண்ணது வந்து யூ ஹாவ் அ பெட்டர் கேண்டிடேட் இன் பெரம்பூர், ப்ரெசன்ட் மாவட்ட செயலாளர் ஃபார் தாவேக்கா, ஓகேங்களா. அவர் வந்து ஒரு பெட்டர் கேண்டிடேட்டு. இன்னொன்று ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா,
திருச்சி வந்து மத்தியில் இருக்குது. எம்ஜிஆர் ஆசைப்பட்டார் திருச்சிக்குள்ள நம்ம கவர்னன்ஸ் வந்துச்சுன்னா அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும், அப்போ வந்து இது பண்ண முடியும். இதை நிறைய இடத்துல பதிவு செஞ்சுருக்கேன். அப்படிங்கும்போது இன்றைக்கி விஜய் வந்து திருச்சியில் நின்றனால தான் அந்த அதிர்வு வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு சொல்லுவேன். ஸோ திருச்சி கிழக்கில் அவர் இருக்கிறது வந்து வரும்போது ஒரு 4 மாவட்டம் போகலாம், ஓகேங்களா. அப்படியே திருச்சியிலேருந்து நீங்கள் எந்த ஊருக்கு போனீங்கனாலும் 5 மணி நேரம் 4 மணி நேரம் தான், ஓகேங்களா. இப்போ அவர் பாதுகாப்பு வேறு சூப்பராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸு. அதனால் 4 ஹவர்ஸில் அவர் வந்து ஹீ கேன் ரீச் எனி கார்னர் ஆஃப் த ஸ்டேட் பை ரோட், புரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கில் அவர் தொகுதியாக இருந்துச்சுன்னா, ஏன்னா மாதம் ஒருக்கா கண்டிப்பாக தொகுதியை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ராஜா விசிட் மாதிரி இருக்கும். ஹவு த கவர்மெண்ட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற மாதிரி அவருக்கும் ஒரு நல்ல விசிட்டாக இருக்கும், ஓகேங்களா. ஒரு வாட்டி வரும்போது ஒரு தொகுதிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இன்னும் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தமிழ்நாடு த பெட்டர், ஓகேங்களா. விச் எனி அதர் பொலிட்டிஷியன் ஹஸ் நாட் டன் இன் த பாஸ்ட். அது வந்து அது செஞ்சாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க ஃபேக்ட் செக் பண்ணாமல் ஒரு விஷயத்தை வந்து கேட்காதீங்க, உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தீங்க. ஆனால் பொதுமக்களுக்கு நியூஸில் என்ன வருதோ அதை தான் நம்புறாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேங்க, 4-5 நியூஸ் சேனல் இல்லை அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அந்த நியூஸ் சேனலுக்கு உங்கள் சேனல் வழியாக நான் எச்சரிக்கையும் விடிக்கிறேன், புரிஞ்சுங்களா. இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனில் ஃபால்ஸ் நியூஸ் போட்டால் எவ்வளோ பர்சன்டேஜ் போடணுன்னு இருக்குது, புரிஞ்சுங்களா. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்னா தூங்க மூஞ்சி டிபார்ட்மெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லா டீமுமே கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா. அதனால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவனா அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா சம்பளம் வாங்கிட்டு சும்மா தான் இருந்தான், புரிஞ்சுங்களா. இல்லைமேட்டு வேலை பார்க்க வைப்போம், புரிஞ்சுங்களா. நான் வெளியில் இருந்தாலும் சரி உள்ளுக்குள்ள இருந்தாலும் சரி, புரிஞ்சுங்களா, வேலை பார்க்க வைப்பேன், புரிஞ்சுங்களா. நான் நோட்டீஸ் அனுப்புவேன், ஆர்டி அனுப்புவேன். நான் எப்போதுமே கேட்குறது என்ன தெரியுங்களா, நான் எல்லா கேஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் மெட்டீரியல் எவிடன்ஸ் இல்லாமல் நான் இதை வச்சு பேசியிருக்கேன்னா யூ கம் அண்ட் இன்டர்வியூ தட் இஸ் இது தாங்க, இதனால தான் இவரை நான் குத்த சொல்கிறேன் அப்படின்னா வந்து டாக்குமெண்ட்டோட தான் நான் பேசுவேன், புரிஞ்சுக்கலாம். ஆஸ் லைக் தட் அண்ட் ஐ எக்ஸ்பெக்ட் த சேம் திங் ஃப்ரம் அதர்ஸ் ஆல்சோ. வாயில் சும்மா வடை சுடுற வேலைன்னா இன்னையோட முடிஞ்சிச்சு, புரிஞ்சுங்களா. அது வந்து நேற்றே ராஜாமா பண்ணியாச்சு, தமிழ்நாட்டோட தலையெழுத்து மாறிடுச்சு, புரிஞ்சுங்களா. லெட் அஸ் டூ அ ஃபேக்ட் செக், நல்ல கவர்னன்ஸ் பார்ப்போம், ஓகேங்களா. நல்ல தூய்மையான இது பார்ப்போம். நான் வந்து இன்றைக்கும் நான் வந்து இன்டர்வியூவில் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஆக்டிவிஸ்ட்னால தான் இந்த கவர்மெண்ட்டே நடந்துகிட்ருக்கு இன்ன வரைக்கும். இவங்கன்னா இன்னும் பெரிய நல்லதுன்னா பண்ணல. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நிலத்துக்காக சண்டை போடுறான், ஒருத்தன் மதத்துக்காக சண்டை போடுறான், ஒருத்தன் மதத்துக்காக சண்டை போடுறான், அவங்க உரிமைக்காக சொல்ல போடுறான். மைனாரிட்டி இப்போ நான் மைனாரிட்டி ரைட் ஆக்டிவிஸ்ட்டும்பாங்க இன்னைக்கு கேட்டால். என்வாரன்மெண்டலுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அந்த மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பொது நலத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் இருக்குது. அந்த மாதிரி எல்லா ஆக்டிவிஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேனல் வழியாக திரும்ப கேட்டுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்டிவிஸ்ட் எல்லாமே வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் நம்ம சொல்கிறத கேட்கலன்றதுனால தான் வி ஆர் டூயிங் த ரைட் திங்ஸ் இன் த லீகல் வே அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட், புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஹூவர் வில் பி அப்பாயிண்டட், த கவர்மெண்ட் லீடர் ஆர் ஏஜி ஆர் ஸ்டேட் பிபி ஆர் ஹூவர் இட் இஸ், இதை அப்பாயின்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவிஸ்டோட கொள்கைகள்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ எல்லாருமே சேர்ந்து வேலை செஞ்சோம்னா தான் இது நல்லாயிருக்கும், புரிஞ்சுங்களா. ஸோ சேர்ந்து வேலை செய்கிற நோக்கத்துக்கு உள்ள ஒரு அரசு. ஏன்னா இது வந்து எல்லா நீங்கள் நம்ம என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தோமோ இவ்வளோ நாளாக அதை தான் இந்த அரசு கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லைனில் நம்ம எல்லாம் திங்க் பண்ணி, ஓகேங்களா, எல்லாருமே சேர்ந்து இந்த அரசுக்கு வந்து துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் வழியாக கேட்டுக்கிறோம். ஓகே சார், இப்போ வந்துட்டு தாவேக்காவை ஸ்டார்டிங்லேருந்தே விஜய் வந்தோடனே விஜய் வந்து ஒரு மாற்று அரசியல் கொண்டு வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே வந்து இருந்தது. இப்போது இன்னைக்கு படி நியூஸ் படி, நான் நியூஸ் வச்சு கேள்வி கேட்கக்கூடாது தான், ஆனால் நியூஸில் வந்த ஒரு விஷயம் தான் இது. தாவேக்கால இருக்க ஒரு கவுன்சிலரோ யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஒரு 10 வயது சிறுமிக்கு வந்து செக்ஷுவல் அப்யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு நியூஸாக வருது. நீங்கள் என்ன பேசுனீங்க, பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுனீங்க, வின் பண்ணி ஒரு நாள் ஆயிருக்கு, நீங்கள் இன்னும் சிஎம் ஆகலை, அதுக்கான இது இல்லை. இது வந்துட்டு மக்கள் எப்படி பேசுகிறாங்க, அதாவது தாவேக்கா தொண்டர்கள் என்னவா பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தனி மனித ஒழுக்கம் அப்படின்றத பேசுகிறாங்க. இதே டிஎம்கேல பேசும்போது இது கவர்மெண்ட் பிரச்சனை அப்படின்றத பேசுனாங்க. இப்படி உங்கள் கட்சியில் தப்பு நடக்கும்போது அதை அப்படி முட்டு கொடுக்கறது கரெக்டான விஷயம் இல்லை. இல்லை நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. நான் வந்து முட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையும் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச வார்த்தை. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இது நீங்கள் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிறது வந்து தாவேக்கா சேர்ந்தவர் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்காரு, ஐ எம் நாட் அவேர் ஆஃப் திஸ் நியூஸ், நீங்கள் ஃபேக்ட் செக்கும் பண்ணல, நீங்களும் சொல்லிட்டீங்க. இந்த பாசிபிலிட்டியில் இருக்கும் போதும் நான் வந்து சொல்கிறேன், இன்றைக்கி பதவி ஏற்கல, நாளைக்கு பதவி ஏற்ற பிறகும் நாளைக்கு நடக்கும், புரிஞ்சுக்கலாம். நான் ஒன்று எப்படி நான் அதை சொல்கிற விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒன்று விஷயம் வந்து நடந்துச்சு அப்படின்னா, இப்போ நாளைக்கு விஜய் பதவி ஏற்றோன்னே எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பூட்டு போட்டுடலாமா? புரிஞ்சுங்களா. தப்பு நடக்குமா? தப்பு நடந்துச்சுன்னா அது அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுற வேலை தானே கவர்மெண்ட்டோடது,
புரிஞ்சுங்களா? அந்த விஷயத்த வந்து இப்போ இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம தப்பு யார் செய்யலை அப்படின்னு நம்ம சொல்லி கேட்டோம்னா அது வந்து நம்ம அந்த கொஸ்டின் மார்க்கை வந்து நம்ம ஆன்சர் பண்ணுறோன்னு அர்த்தம். நான் இப்பயும் நான் சொல்கிறேங்க, ஓகேங்களா? நீங்கள் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த வழக்கு தெரியுங்களா? எல்லா பெண்களுக்கும் தெரிஞ்ச வழக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில். யார் அந்த சாரு? யாருங்க அந்த சாரு? இதுதாங்க கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தங்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது தனி மனித ஒழுக்கத்துக்கும் யார் அந்த சாருக்கும் சம்பந்தம் இருக்குல்ல. இப்போ நான் திமுக காரனா இப்பயும் நான் வந்து சந்தேகிக்கிறேன்ல. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, அந்த ஞானசேகரனுக்கு கொலை மிரட்டல்னு அவங்க அம்மா போய் ஹியூமன் ரைட்ஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் தெரியுங்களா? நாங்கள் கவர்மெண்ட் மாறிடுறோன்னு அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை. இன்னைக்கு கவர்மெண்ட் மாறி இந்த ஞானசேகரன் அப்ரூவல் ஆகி யார் அந்த சார்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க, யார் அந்த சார்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, இங்கே செக்ஸ் ஸ்கேண்டலில் டோட்டல் திமுக கும்பலே இருக்கும். இதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா? இதை தான் நாங்கள் சொல்கிறோம். புரிஞ்சுங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம சரியாக பண்ண முடியல, இப்போ எப்படி கொண்டு வரணும், சந்து பொந்துலனா லைட் வைக்க முடியுமாடா அப்படின்னு கேட்குறாங்க. வைக்கணும் தான் நாங்களும் சொல்கிறோம். புரிஞ்சுங்களா? லைட் வைக்கிறதுக்கு ஒரு டைம் வேணுமா? புரிஞ்சுங்களா? கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஷுட் ரெஸ்பாண்ட் அண்ட் கவர்மெண்ட் ஷுட் ஒர்க்குங்கிறது தாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் சொல்கிற ஆளுங்க வந்து இன்னைக்கு நான் இல்லை, நாளைக்கு தாவேக்கால நான் ஒன்று சொல்ல, ஆரோக்கிய சதீஷ் தப்பு செய்வேனா மாட்டேனா? எனக்கு நான் வந்து ஆக்சுவலாக நான் சொல்கிறேன், கிறிஸ்டியனாக நான் வந்து ஃபீல் பண்ணுறது என்னன்னா, தப்பை உணரணும் தான் நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். புரிஞ்சுங்களா? நம்ம தப்பு வி டூ மிஸ்டேக்ஸ். புரிஞ்சுங்களா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நீங்கள் தப்பு செய்ய மாட்டேன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை. அது அப்படிங்கும்போது வந்து சின்ன சின்ன இது வந்து வி ரெக்ரெட் ஃபார் இட் அண்ட் வி டூ வர்ட். ஓகேங்களா? இப்போ வந்து திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, ஒருத்தனை கொல்ல வரான், அவன் வீட்டுக்குள்ளே இருக்கிறான்னு கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்குள்ளே இல்லைன்னு பொய் சொன்னான். பொய் வந்து எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்துல சொன்னால் நல்லது அப்படின்னு சொல்லி திருக்குறளே இருக்குது. அது எந்த குறள்னு எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து நான் அப்புறமேட்டு ஆரோக்கிய சதீஷாக இருக்க மாட்டேன், செயின்ட் சதீஷ் ஆயிடுவேன். புரிஞ்சுங்களா? ஸோ நம்ம செய்கிறத நம்ம ஒத்துக்கணும். நீங்க பேசுறீங்க சார், இப்போ வந்துட்டு தாவேக்காவோட டாப் டயர் தாண்டி ஒரு 4th டயர் 5th டயர்ல தொண்டர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு. ஏன்னா அவங்க வந்துட்டு விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவரா இன்னும் ஏத்துக்கலையோ, ஒரு ஹீரோவா தான் பாக்குறாங்களோன்ற ஒரு பயம் இருக்கு. ஏன்னா நாங்க வந்து உங்க கூட டெய்லி டிராவல் பண்ண இல்ல ஆக்சுவலா வந்து நீங்க அதாவது இந்த மனப்பான்மையே வந்து ஒரு தப்பான ஒரு மனப்பான்மை. புரிஞ்சுங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தொண்டர்கள் நீங்கள் வந்து கீழே இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து அந்த பெட்டியை காந்து கொண்டு போய் சேர்த்தது வந்து அந்த தொண்டர்களும் சாதாரண மக்களும் தான். நான் வந்து ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நான் வந்து 2021 எலெக்ஷன்லாம் நின்றுருக்கேன். இந்த 2026 வி ஹாவ் அது தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் வந்து எப்போயுமே நிற்போம். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து விஜய் நிற்கிறதுனால நாங்கள் நிற்கலை. புரிஞ்சுங்களா? விஜய் நிற்கிறதுனால நாங்கள் எலெக்ஷனை நிற்கலை. நம்மளால் வந்து அவர் ஓட் பேங்க் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடக்கூடாது, நம்ம மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடக்கூடாது. அதாவது நாங்கள் வாங்குகிற எந்த ஓட்டுமே பாதிப்பாக இருக்கும், மற்றவங்களுக்கு பாதிப்பாக இருக்கும். அந்த பாதிப்பை காட்டுறதுக்காக தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆனால் இவர் வந்து நமக்கு செய்வாருன்னு நினச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த வாட்டி எலெக்ஷன்லேயே நிற்கலை. அப்படிங்கும் போது உங்கள் இந்த சாதாரண தொண்டர்களும் மக்களும் இருக்காங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இவங்களுக்குன்னு அரசியல் பேச தெரியுமான்னு கேட்டாங்க. புரிஞ்சுங்களா? இன்றைக்கி எல்லா மக்களும் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ பேரண்டிங்னு நம்ம ஒன்று எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நானும் வந்து இப்போ எனக்கு குழந்தை பிறத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் இன்னொரு குழந்தைய எடுத்து வச்சு எக்ஸசைஸாக பண்ணுறோம். ஸோ யூ ஆர் அ பேரண்ட் ஃபார் யுவர் கிட். நம்ம எப்படி நம்ம வளர்க்குறோம், நான் ஒரு மாதிரி வளர்ப்பேன், நீங்கள் ஒரு மாதிரி வளர்ப்பீங்க, பிரதர் ஒரு மாதிரி வளர்ப்பாங்க, எல்லாத்துக்கும் குழந்தைங்கள ஒரு மாதிரி வளர்ப்பாங்க. நம்ம அப்பா அம்மா நம்மளே வேறு மாதிரி தான் வளர்ந்துருப்பாங்க. ஸோ ஆஸ் லைக் தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த ஹீரோ வர்ஷிப்னா கிடையவே கிடையாது. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து ஸ்டுட் ஃபார் விஜய் ஒன்லி அகேன்ஸ்ட் கரப்ஷன். புரிஞ்சுங்களா? அதாவது இவரால் செய்ய முடியும். என்ன மக்கள் என்ன நம்பினாங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இதுக்கு இவ்வளோ சொத்து வச்சுருக்கேன், இதுதான் என் அஃபிடவிட்டு, இதுக்கு மேலே எனக்கு காசு வேணுமா? 4 தலைமுறைக்கு நான் உட்காந்து சாப்பிட்டா கூட இதை வந்து அழிக்க முடியாது, அந்த அளவுக்கு நான் காசு வச்சுருக்கேன், இதுக்கு மேலே எனக்கு எதுக்கு காசு? இந்த வார்த்தைக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. புரிஞ்சுங்களா? இன்றைக்கி இன்னொன்று சொல்லுங்கள், 35% ஓகேங்களா ஓட்டு போட்டிருக்காங்க தாவேக்காக்கு. 35% ரசிகர்களை வந்து மொத்த ரசிகர்களும் விஜய் வச்சிருக்காங்க. ரசிகர்கள் மட்டும் ஒரே நிமிஷம், அதுதான் நான் சொல்கிறேன். யூ ஷுட் கரெக்ட் யுவர் மிஸ்டேக்ஸ். புரிஞ்சுங்களா? எல்லாத்துக்கும் ரசிகர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? தனுஷுக்கு இருக்காங்க, விஜய்க்கு இருக்காங்க, அஜித்துக்கு இருக்காங்க. 35% இன்னைக்கு வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ரஜினி கமலுக்குன்னா ரசிகர்கள் இருக்காங்க.
அந்த 100%ல பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் வில் ஹேவ் ரசிகர்கள்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் 40 பேர் 40 லட்சம் பேர் இருப்பாங்களா, 30 ஒரு 10% இருப்பாங்களா, அவ்வளோதானே இருப்பாங்க. மற்றவங்கன்னா யாரு? உங்கள் அப்பா அம்மா, என் அப்பா அம்மா, என் அண்ணன் தங்கச்சிங்க, உன் அண்ணன் தங்கச்சிங்க எல்லாருமே தாம்மா. ஓகே, ஆர் ஃபேமிலி ஒன்லி. இப்போ நம்மளே நம்ம குத்தம் சொல்லிக்குவோமா? இல்ல சார், இப்போ பொதுவா நம்மளே நம்ம குத்தம் சொல்லிக்குவோமா? அப்படிங்கும் போது நீங்க கேட்குற கேள்வி யாரை நோக்கி கேட்குறீங்க? இப்போ நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தெளிவா இந்த விஷயத்த நான் வந்து சொல்ல வரேன். இப்போ அரசியல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக, அதிமுக, தாவேகா அப்படின்னு இருக்காங்க. இதில் வந்துட்டு திமுக தொண்டர்கள்னு இருக்காங்க, தாவேகா தொண்டர்கள்னு இருக்காங்க, அதிமுக தொண்டர்கள்னு இருக்காங்க. ஆனால் பொதுவான ஒருத்தவங்களும் இருக்காங்கன்றதை நம்ம மறந்துடும். அந்த பொதுவான ஒருத்தவங்களுக்கு யார் நல்லா ஆட்சி பண்ணுவாங்கன்றதை பார்த்து தான் ஓட் போடுறாங்க. அப்படி இருக்க ஒருத்தவங்களுக்கு தாவேகா தொண்டர்கள் ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கிறதுனால இவங்களை வந்து ஹீரோவாக மட்டும்தான் பார்க்குறாங்க. ஒரு டைலாக் மட்டும் தான் விடுறாங்க. அந்த பைக்கில் போயிட்டு அராஜகம் பண்ணுறது, காரில் ஏறி அராஜகம் பண்ணுறது, இதெல்லாம் கொண்டாட்டமாக பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. ஓகே, இல்லை எனக்கு புரியல, எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியலன்னு தான் சொல்லணும். 5.5 கோடி மக்கள்ல ஓட்டு உரிமை இருக்கிற 5 கோடி மக்கள்ல நீங்க சொல்ற பர்சன்டேஜ் மக்கள் எவ்வளவு பர்சன்டேஜ்? ரொம்ப ஜென்சி கிட்ஸ் வந்துட்டு ரொம்ப எவ்வளவு சொல்லுங்க, எவ்வளவு உம்பங்கிறீங்களா? எவ்வளவு? 20% தான் ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏமா புது வாட்காளர் மொத்தமாவே 26 லட்சம் தாங்கம்மா. அப்படின்னா எவ்வளோம்மா? 5.5 கோடிக்கு எவ்வளோங்கம்மா? 26 லட்சம்னா ரொம்ப. அப்போ நான் பர்சன்டேஜ் எனக்கு மேக்ஸ் தெரியாது சார், இன்னும் கம்மியாக இன்னும் கம்மியாக இருக்குது. அதான் உங்களுக்கு தெரியல சார்னு சொல்லாதீங்க. அதில் ஓட்டு போட்டது எவ்வளோ பேர்? 14 லட்சம் பேர். புரிஞ்சுங்களா? பிகாஸ் யூ ஷுட் நோ த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிஃபோர் கொஸ்டினிங் ஆல் திஸ் திங்ஸ். ஸோ இந்த 14 லட்சத்து பேரை பார்த்து 5.5 கோடி மக்கள் ஓட்டு வங்கி வச்சிருக்க மக்கள் பயப்படுறாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பா இல்ல. நான் என்ன கேக்குறேன், 14 லட்சமும் விஜய்க்கு தான் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து 14 லட்சம் பேரை பார்த்து இவங்க பண்றது வந்து ஏங்க உண்மையிலே நான் சொல்றேங்க, இங்க வந்து இப்ப காலேஜில் எலெக்ஷன் நடத்துறது இல்லை. புரிஞ்சுங்களா? அரசியல்னா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து காலேஜில் எலெக்ஷன் நடத்துறது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அதுதான் பக்குவப்படுத்துறது. ஓகேங்களா? ஸ்கூலில் வந்து எலெக்ஷன் வைப்பாங்க. அப்போ கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th வி ஹாவ் டு சப்போர்ட், வி ஹாவ் டு ஹவுஸ். இப்போனா வந்து என்ன அப்பாயின்மெண்ட்டு, யூ ஆர் அ கிளாஸ் லீடர், யூ ஆர் அ மானிட்டர். ஓகேங்களா? ஸோ யூ ஆர் இந்த செக் அந்த செக்குன்னு இப்படியே தான் பண்ணுறாங்க. புரிஞ்சுங்களா? இதுனா வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 பசங்களை எந்திரிக்க வச்சு ஓகே ஹூ வாண்ட்ஸ் டு பி அ கிளாஸ் மைண்டர் அப்படின்னா நான் என் ஸ்கூல் படிக்கும் போது என்னை கேட்டாங்க. இப்போ எந்த ஸ்கூலில் இது செய்கிறாங்கன்றது தெரியல எனக்கு. இதை எங்கே நம்ம எதை மாற்றணும், எதங்க மாற்றணும்? நான் படிக்கும் போது இருந்துச்சுங்க, நீங்கள் படிக்கும் போது இருந்துச்சா? இல்ல, யார் நல்ல மார்க் வாங்குறாங்களோ அவங்க தான் லீடர். ஓகே, இங்கே வந்து எங்களை மானிட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த யூ ஹாவ் டு மானிட்டர் த பீப்புள். புரிஞ்சுங்களா? யூ ஆர் நாட் த லீடர். புரிஞ்சுங்களா? லீடருங்கிறது எப்போன்னா 9th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் தான் லீடர் ஆவாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ ஐ எம் மானிட்டர். 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மானிட்டர், 9thலேருந்து லீடர், அதுக்கப்புறம் வந்து ஹெட் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஸ்கூலில் அமைப்புகள் இருந்துச்சு. ஸ்கூலில் ஒரு 40 பேர் எந்திரிச்சு என்னை வந்து சொல்லுவாங்க, நான் எலெக்ஷனில் நிற்கிறேன், வாட் யூ வில் டூ ஃபார் திஸ் அப்படின்னா ஐ வில் கீப் த கிளாஸ் ரூம் க்ளீன். ஓகே, ஐ வில் பை அ டஸ்டர் ஃபார் திஸ் கிளாஸ். அதான் அப்பயே வந்து இதெல்லாம் சொல்லுவாங்கம்மா. வால் கிளாக் ஒருத்தன் வாங்கிட்டு வந்து மாட்டுவான். புரிஞ்சுக்கலாம்? தீஸ் ஆர் த திங்ஸ். இப்போ தான் நீங்கள் நோட்டுக்கு அரசியல் கொடுக்குறதுங்க இல்லை. அப்படின்னா ஐ வில் ட்ரீட் ஆல் மை பீப்புள் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் நாங்கள் சொல்லுவோம். இதனால் எங்கள் ஸ்கூலில் இருந்துச்சு. புரிஞ்சுங்களா? நான் படிக்கும் போது இருந்துச்சு. புரிஞ்சுங்களா? இன்றைக்கி வந்து அது அறவே இல்லை. காலேஜ் எலெக்ஷன் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா காலேஜ் எலெக்ஷனில் வந்து இப்படி நிற்கணும்னுலாம் இருந்துச்சு. புரிஞ்சுங்களா? இதில் வந்து ஒரு இது வைப்பாங்க, எல்லா செமஸ்டர்லையும் பாஸ் பண்ண மட்டும் தான் நீங்கள் வந்து பிரசிடென்ட்டுக்கு நிற்க முடியும்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஹாஸ்ட்ரிக்கும் வைப்பாங்க. புரிஞ்சுங்களா? இல்லைனா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிற பசங்க வந்து நிற்கலாம் அப்படின்னு வைப்பாங்க. அந்த மாதிரி விஷயம்னா வந்து இன்றைக்கி இந்த பசங்களுக்கு தெரியாமே போயிடுச்சு. இதெல்லாம் திருப்பி கொண்டு வரணும்னு சொல்கிறேன். நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஹூஸ் யுவர் ஹூஸ் யுவர் ஃப்ரெண்ட், ஹவு டு பிஹேவ் வித் அதர் பீப்புள். நமக்கு ஓட்டு போடணும்னா நம்ம எப்படி இருக்கணும், இணக்கமாக இருக்கணும், எப்படி நம்ம செய்யணும். ஓகேங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி நான் ஒரு கருத்து ஒன்று சொல்ல போகிறேன். இதை செஞ்சவர் வந்து ஒரு திமுக இதுதான் எனக்கு நண்பர். திமுகவில் ஒரு அமைச்சராக இருந்தவர், எல்லாமே தான் இப்போ முன்னாள் அமைச்சர் ஆகிட்டாங்களே, அமைச்சராக இருந்தவர். ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருளர் குரூப் பசங்க ஓகேங்களா, நாடோடிகளாக இருப்பாங்கள்ல, அவங்க குரூப் பசங்களில் வந்து ஒரு பையனை வந்து ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க.
ஆமா. அவனை விட்டு ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அவன் வந்து என்ன தப்பு பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பான் பராக் போட்டிருக்கான். ஓகேங்களா, வாயில் வந்து பான் பராக் போட்டிருக்கான் அப்படின்னு. அதை வந்து டிசி கொடுத்து இவர் வந்து அனுப்பிச்சிட்டார். அந்த பிரின்சிபல் வந்து டிசி கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. ஏன்னா பிரின்சிபலே வந்து கிளாஸ் டீச்சர் வந்து தள்ளுனா அப்படின்னு சொல்லி அவனுக்கு டிசி வேறு கொடுத்துருக்காரு. வாயில் பான் பராக் வச்சுருக்கான் டிசியை வந்து இவங்க வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. யார்? இந்த பேரண்ட்ஸ் வந்து டிசியை வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உடனே அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கு, நேராக வந்து இன்ஸ்பெக்டருக்கு போய் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி, புரிஞ்சுங்களா, இந்த பேரண்ட்ஸை வந்து ஒழுங்காக டிசி வாங்கிட்டு போறியா இல்லையா ஸ்கூலில், இப்போ இதுக்கு நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க? அந்த பையன் தப்பு பண்ணியிருக்கான், நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க? பேரண்ட்டாக அவங்க என்ன நினைக்கிறாங்க? இல்லைங்க, நீங்கள் அந்த அந்த ஸ்கூலில் டிசி கொடுத்தது கரெக்ட் இல்லையா? இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு அந்த பேரண்ட்ஸை மிரட்டுறாரு, கரெக்ட் இல்லையா? அதோட சிஓன்னு நினைக்கிறேன், சீஃப் ஆஃபீஸர், அந்த ஸ்கூல்ஸுக்குனா ஹெட்டு, அவர் வந்து இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறாரு. புரிஞ்சுங்களா? இப்போ இந்த சூழ்நிலையில் அந்த அமைச்சர் என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்லுங்கள். ஒன்று பையனை ஸ்கூல் மாற்றணும், இல்லைனா அந்த ஸ்கூலில் பேசி இது பண்ணணும் சார். அந்த இருளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா வீடு கூட அவங்களுக்குலாம் கிடையாது, சும்மா இது போட்டு டென்ட்டு போட்டு அங்கங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நரிக்கொருவருக்குன்னு இடமே வந்து ஒதுக்கியிருக்காங்க. அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த பையன். ஓகேண்ணா, சாரி, நரிக்கொருவர் அந்த பையன். அந்த வந்து காலில் விழுந்து என் பையனை எப்படியாச்சும் படிக்க வை சாமி அப்படின்னு கேட்குது. ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். அப்போ மன்னிச்சு சரி ஓகே இந்த வாட்டி தப்பு பண்ணியிருக்காங்க, அடுத்த வாட்டி பண்ண மாட்டாங்கன்றத படிக்க. அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அந்த அமைச்சர் பண்ணது வித்தியாசத்தை வந்து நான் இன்னைக்கு சொல்கிறேன். அப்பேற்பட்ட திமுக இன்னைக்கு மாறிடுச்சுங்கிறதுனால தான் நாங்கள் தாவேக்கா நான் வந்து இது சொல்கிறேன். புரியுதுங்களா? அவர் வந்து இன்ஸ்பெக்டரு, அந்த ஸ்கூல் பிரின்சிபல், கிளாஸ் டீச்சரு, இந்த சிஓ 3 பேர்த்தையும் கூப்பிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வாங்கன்ட்ருக்காரு. கலெக்டர் ஆஃபீஸ் வந்துருக்கேன். அந்த பிரின்சிபல்கிட்ட கேட்டிருக்கேன், அவன் சம்பளம் எவ்வளோயா அப்படின்ட்டுருக்காரு. ஓகே, 1,05,000 ரூபாய் அப்படின்னு. 1,05,000 ரூபா உனக்கு சம்பளம் கொடுக்கறது இந்த மாதிரி பிள்ளைங்களை திருத்த தான். புரிஞ்சா? நல்லா பிடிக்கிற பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கிறதுக்கு உனக்கு ஒன்றும் 1,50,000 ரூபா கொடுக்கல. நீ யாரையும் அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு மிரட்டுறது அப்படின்ட்டு இருக்காரு. புரிஞ்சுங்களா? சார் அவன் கஞ்சா குடிக்கிறான் சார், உன் ஏரியாவில் தானே கஞ்சா குடிக்கிறான், நாளைக்கு எவன் வேணால் கஞ்சா விற்கிறான்றத எனக்கு லிஸ்ட்டு கொடு அப்படின்ட்டு இருக்காரு. ஓகே, கஞ்சா விற்கிறவனா தடுக்க முடியல, இந்த பையன் கஞ்சா குடிக்கிறான்னு சொல்லி அவனை டிசி வாங்கிக்க சொல்கிறீன்னா, நாளைக்கு அவன் படித்து மேலே வரலான்னா அவன் ரவுடி பயலாக தான்டா வருவான். வருவான். இங்கே வந்து தப்பாக பார்க்கக்கூடாது, சோஷியல் ஜஸ்டிஸை பார்க்கணும். இதுதான் சமூக நீதிம்பாங்க. அந்த பையனை வந்து திருத்தி நம்ம படிக்க வைக்கணும். அவனுக்கு 2 உட்கார வச்சு அவனை சொல்லி கொடுத்து உங்கள் அம்மாட்ட மிரட்டி எல்லாத்தையும் இது பண்ணி படிக்க வைக்கணும். மொழிய பான்பராக போட்டாங்கிறதுக்கு அவனை தூக்கி ஸ்கூலை விட்டு வெளியில் போகக்கூடாது, அவனை திருத்தணும். அவனை திருத்தலைன்னா நாளைக்கு அவன் கொள்ளக்காரன் ஆவான். நீ கஞ்சா விற்கிறாங்கிற அவன் என்ன கஞ்சா அடிச்சான்னு தானே சொல்கிற? கஞ்சா எவன் விற்கிறான், அவனை பிடிச்சியாடா அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து ஒரு திமுக அதாவது நான் திட்டுற திமுகல ஒரு அமைச்சர் செய்த செயல் இது. டிசியை ரிவோக் பண்றேன் சிஓவை சொல்லி, அந்த ஒழுங்கா இந்த வருஷம் பாஸ் ஆகல உனக்கு நான் மெமோ கொடுப்பேன் நான் வச்சுக்கோ அப்படின்னு மிரட்டி அனுப்பிச்சு விடுறாரு. இதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ். இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து இந்த திமுகல செத்து போனதுக்குனால தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுக விட்டு எல்லாருமே வெளியில வராங்க. நானே ஒரு பாரம்பரிய திமுக குடும்பங்க. என் வீட்டு ஜன்னல் இது கதவு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சூரியன் தான் இருக்கும். இன்ன வரைக்குமே எல்லாத்தையுமா மாற்ற முடியும்? வீட்டை இதுக்காக இடிச்சா கட்ட முடியும்? புரிஞ்சுங்களா? நானே ஒரு பாரம்பரிய திமுக காரன் தான். புரிஞ்சுங்களா? இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் செத்து போச்சு. இந்த மாதிரி அமைச்சர்களுக்கு இப்போ சீட்டு கொடுக்க மாட்டாங்க. புரிஞ்சுங்களா? செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு ஆளுங்களுக்கு கொடுக்குறாங்க, ஏவாவன் மாதிரி ஒருத்தன் கொடுக்குறாங்க, நேரு மாதிரி ஒரு கொள்ளையடிக்கிறவங்க கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இருந்துச்சுன்னா இந்த கட்சி எப்படி உருப்படும் சொல்லுங்க? அன்னைக்கு இப்போ இந்த பையன் படிக்கிறது உங்களுக்கு நல்லதா தோணுதா கெட்டதா தோணுதா? இதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ். there is a difference between justice and social justice. தப்பு செய்யும் போது கூட அந்த தப்பை வந்து வேற விதமாக அவனை மாற்றணும். அவனை மாற்றுற விஷயம் எங்க? நீ கரெக்ஷனுக்காக நீ வந்து ஜெயிலில் போட்டீங்கன்னா இன்னும் கெட்டு போகிறான். ஸ்கூலில் வச்சு திருத்து. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க? 40% ஸ்கூலை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. That's a difference. Why we are talking ill about DMK in the sense is the same DMK who was talking about all these things. இன்னைக்கு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பட்டியலினத்தில் இருக்கவங்களுக்கு பொது தொகுதியில் ஜெயிக்கவே முடியாது. இன்னைக்கு 100 சீட்டுங்க, கிறிஸ்டியனு முஸ்லீமு மைனாரிட்டி, அதாவது கிறிஸ்டியனு முஸ்லீமு
பட்டியலினத்தை சேர்ந்தவங்க இவங்க சேர்ந்து மட்டும் மொத்தம் 100 சீட்டு. 2 பிராமணுக்கும் சீட்டு கொடுத்துருக்காரு. 2 பிராமணும் ஜெயிச்சிருக்காங்க. இது என்ன டிஃபரன்ஸ்? எவ்ரிபடி இஸ் இன் த சேம் பிளாட்ஃபார்ம். 35 வயசு கீழே 27 எம்எல்ஏ. நாளைக்கு நீங்க கூட ஒரு எம்எல்ஏ ஆகலாம். ஓகேங்களா? இது நடக்குமா? இது நடக்குமா? டிஎம்கேல கண்டிப்பா நடந்திருக்காது. எந்த கட்சியிலுமே நடக்காதுங்க. நான் சொன்னது எதுவுமே இன்னைக்கு வந்து திருமாவளவன் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரான்னு சொல்லிட்டு இருக்காருங்கிறாங்க. அவர் இது அவர் செய்ய முடியுமா? He has done this. He has done social justice. இன்னைக்கு வந்து எந்த வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சமூக நீதினு பேசுகிற இந்த திராவிட கட்சிகள் வந்து தாவேகாவும் திராவிடத்தை தான் பேசுது, இல்லைன்னு சொல்லலை. திராவிடத்தை வந்து தனக்குன்னு சொந்தமாக்கிட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண இந்த திருட்டு திமுகக்கு புரிஞ்சுங்களா? இந்த பிரின்சிபல்ஸே கிடையாது. ஐ எம் ஸ்ட்ரைட்லி அகேன்ஸ்ட் திஸ். இந்த மாதிரி இவ்வளோ மாற்றங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு பிட்டு நியூஸு ஒரு ஃபேக்ட் செக் பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு புரிஞ்சுங்களா? ஸோ பெட்டர் வென் யூ கொஸ்டின் மீ அகெயின். ஓகே, கேள்விப்பட்டேன், இது பண்ணேன், அது பண்ணேன்னா தயவு செய்து கேட்காதீங்க. இல்லைமேட்டு அதாவது ரெஸ்பான்சிபிளாக ஆகணும். புரிஞ்சுங்களா? கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகணும்னு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ யூ ஆல்சோ ஷுட் பி ரெஸ்பான்சிபிள், ரைட்? ஓகேங்களா? ஸோ அஸ் அ ஆங்கர் வென் யூ கம் பிஃபோர் மீ, ஓகே, ஆர் எனி அதர் பர்சன், ஃபேக்ட்ஸை மட்டும் கொண்டு போங்க. ஏன்னா நீங்கள் மாறினா தாங்க மெயின் ஸ்ட்ரீம் மாறும். அப்போ தாங்க உங்கள் சேனலில் பார்ப்பாங்க, இந்த பொண்ணு எல்லாத்தையும் செக் பண்ணி தான்ப்பா சொல்லும் அப்படிம்பாங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளியராக பேசி எங்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? GT Holidays, South India's #1 travel brand. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு